ஜான் லாஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி லாஸ்ட் டேட்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கிறது என்னைய டேட்டு 30th அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு இன்னொரு டேட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 28 2வது மாதம், அதாவது February 28 வந்துட்டு விண்ணப்பங்களை வந்துட்டு சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு ஒரே மாதம், ஒரு மாதத்துக்கும் 28 நாள் தான், ஓகேவா? ஸோ அந்த 28 நாள்லேயே வந்துட்டு நம்மளுக்கு முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏதாவது வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணது திருத்திக்கிறதுக்காக வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் என்னென்னக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் தேதி, ஓகேவா? ஸோ ஜூன் 9 வந்துட்டு எக்ஸாம் நடக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. காலைல 9:30க்குலாம் எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். ஸோ 12:30 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கும் முறை, ஓகேவா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலுக்கு போனீங்க அப்படின்னா விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் வேணால் உங்களுக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அதில் போய்ட்டு விண்ணப்பிக்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்டு இருக்குல்ல அதை கொடுங்க. இல்லை புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா புதுசாக ஐடி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு எந்த பதவி நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உள்ளார போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபாரஸ்ட் கார்டு இல்லைனா ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான போஸ்ட் வந்துட்டு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அனைத்து பதவிகளும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒன்று அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கிறது நல்லது தான், ஓகேவா? ஸோ அனைத்து பதவிகளும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் 3வது ஆப்ஷனில் இருக்கும், அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு போக போகிறது ஒரு பிளாக் லெட், ஓகேவா? ஸோ பிளாக் லெட்டு 2 எடுத்துகிட்டு போங்க, அதுதான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ அது தவிர மற்றபடி நீங்கள் வேறு எதுவுமே வச்சுக்கக்கூடாது. வாட்சும் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் வாட்ச் கட்டிட்டு போனீங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு விடுவாங்க, ஒரு சிலர் விட மாட்டாங்க. ஸோ நார்மல் வாட்ச் வந்து கட்டிக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் வேறு ஏதாவது பிட்டு பேப்பர் இந்த மாதிரி எதையாவது வச்சு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் தான், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பணிக்கான காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6244. ஸோ வேக்கன்சி வந்து கம்மியாக தான் இருக்குது. மினிமம் பாஸ் மார்க்கு 90. ஸோ 90 எடுத்திங்கன்னா நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் கட் ஆஃப் அப்படிங்கிறது நீங்கள் 180+ எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஸோ எல்லாருமே 180+க்கு வந்துட்டு எய்ம் பண்ணுங்கள். அதுக்கு சிலபஸில் இருக்க எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். எந்த டாப்பிக்குமே ஓகே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதையுமே விட்டுறாதீங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அப்போ தான் உங்களால் மார்க்கும் வாங்க முடியும். ஸோ இது வந்துட்டு எப்போதும் போல தான். ஸோ தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, ஸோ 100 கொஷின்ஸு 150 மார்க்கு. அதே மாதிரி பொதறிவு 75 கொஷின்ஸு. திறனறிவு மனக்கணக்கு நுண்ணறியும், அதாவது மேக்ஸ் வந்துட்டு 25 மார்க்குக்கு இருக்குது. ஸோ மொத்தமாக 200 கொஷின் 300 மார்க். ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டைமிங் வந்துட்டு 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். முக்கியமான விஷயம் வயசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் தான் இருக்கணும், ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சில ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு பணிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இந்த இதெல்லாம் சொன்னோம்ல அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 42 வயசு, 37, 34 இந்த மாதிரி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த இது வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வயசு 32க்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள்லாம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி உங்களோட மதிப்பெண் சான்றிதழ்கள் இதெல்லாமே வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பண்ணலை அப்படின்னா அதெல்லாம் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுல வந்துடும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது தான், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ அப்லோட் வந்துட்டு இருக்கணும். ஸோ அவங்களே வந்துட்டு எக்ஸாம்பிள் கொண்டு கொடுத்துருக்காங்க, இது மாதிரி தான் இருக்கணும், ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த மாவட்டம் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட தேர்வு மையம் வந்துட்டு நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களோட எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் வரும்ல, ஹால் டிக்கெட்லாம் வரும்ல, அப்போ நீங்கள் நம்பர் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறதும்.
நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்துட்டு ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்காங்க. ரீசெக் பண்ணுறதுக்கு ப்ரிவ்யூ அப்படிங்கிறத அமைக்கி நீங்கள் ரீசெக் பண்ணிடலாம். ஸோ செக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எதையுமே மாற்ற முடியாது. ஸோ அதனால் ரீசெக் பண்ணுறப்போ நல்லா செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எக்ஸாம் ஃபீஸும் ரூ. 100 ஓகேவா. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ரிலாக்ஸேஷன், அதாவது கட்டண சலுகை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 தடவை நம்ம வந்து கட்டண சலுகை பண்ணிக்கலாம். ஸோ பண்ணாதவங்க வந்துட்டு ரூ. 100 வந்துட்டு ஃபீஸ் கட்டணும். ஸோ பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ரூ. 150. அது வந்துட்டு எந்த ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியுமே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டியிருக்கணும். இது வந்து எக்ஸாம் ஃபீஸ். ஓகேவா. வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.